ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் தி ஃபேஷன். நான் உங்க வசுமதி பார்த்துட்டேன். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ங்க, பிரிஞ்சால் கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளும் 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, இது ரெண்டுமே நல்லா பொரியிற அளவுக்கு எள்ளு பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க. இது ஒரு ஊற வச்சுட்டு அதே பேன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு 1 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நாட்டு கத்திரிக்காய் கிடைச்சிச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிரேவிக்கு. அதையும் நல்லா சாட்டே பண்ணணும். கத்திரிக்காய் சும்மா 4 கீர்னா போதும். ரொம்ப பத்தியாக போடுவேன். முழு கத்திரிக்காய் போட்டிங்கன்னா அதுவே நல்லா குழஞ்சி வருங்க. அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து வச்சுருங்க. அதே பேன்லேயே 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணுங்க. நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் ரீஃபைண்ட் ஆயில்ஸ். ஸோ 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு, ஒரு 10 to 15 போல் மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சீரகமும் நல்லா பொரியட்டும்ன்ட்டு 15 பல் பூண்டு நல்லா வதங்கின உடனே 4 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு மாதிரி அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படியே ஆட் பண்ணி நல்லா வதக்கணுங்க. வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் வதக்க எடுக்கணும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 4 பத்தை தேங்காய் எடுத்துருக்கேன். அதை ஒரு ஓட்டிட்டு நம்ம வறுத்து வச்சு அந்த எள்ளையும் வேர்க்கடலையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுபட்டுடும். 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 4 பெரிய சைஸ் தக்காளி, வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சமமாக எடுத்துக்கணுங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அதுவும் நல்லா வதங்கி வந்த உடனே மசாலாஸ் போடணுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மசாலாஸ் எல்லாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்லா வதக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 minute ஆச்சும் நீங்கள் நல்லா இந்த ஆயிலே ரோஸ்ட் பண்ணிங்கன்னா தான் இன்னும் நல்லா ரொம்பவே ருசி கொடுக்கும். மசாலாலாம் ஓரளவுக்கு வறுப்பட்ட உடனே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கணுங்க. கத்திரிக்காய் ஆட் பண்ண உடனே குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் ஆச்சும் நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணணும். அப்போ தான் இந்த கிரேவியும் கத்திரிக்காயும் ஒத்து வரும். இது பிரியாணிக்கும் இல்லை ஒரு ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வேணால் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒயிட் ரைஸ் போட்டுட்டு அதில் இந்த தொக்கை மேலே வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டு கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சிக்கோங்க புளியை. அதையும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்க விடணும். ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டை ஆட் பண்ண உடனே குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டு குக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆயிலெலாம் செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பரான டிஷ்.